ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 5/2/2022 தை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் சனிக்கிழமை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 3:55 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்பாக ரேவதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கமும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் இதிலும் சற்று கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சந்திர பகவான் மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சந்திரன் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலாபலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்துவிடலாம். வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சனிக்கிழமைங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாள். அதாவது சனியினுடைய கிழமையும் சனியினுடைய நட்சத்திரமும் ஒரு சேர வருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் இந்த சனி பகவான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தற்பொழுது கால புருஷனுக்கு தொழில் ஸ்தானம்தனை குறிக்கக்கூடிய மகர வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பீடத்தில் அமர பெற்றிருக்கிறார். இதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சாரம் செய்கின்றார். 10-11ஆம் பாவகங்களில் நல்ல வலுவான வருட கிரகங்களினுடைய அமைவு அமைய பெற்றிருக்கின்றது. இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் தொழிலில் ஒரு பெரிய ஆளாக வரணும், தொழில் ரீதியாக சாதிக்கணும், தொழில் அப்படியே மந்தமாக இருக்குது, அந்த தொழில் நல்லபடியாக முன்னேறி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதற்கு என்னெல்லாம் செய்யணும், தொழில் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன், என்ன தொழிலெலாம் பண்ணணும்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய தொழில் சார்ந்து புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், இல்லைனா இருக்கிற தொழிலை இன்னும் மேம்படுத்துவதாக இருக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதை கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் இப்படி பண்ணால் இன்னும் வியாபாரம் நல்லா போகும் அப்படின்னு அந்த புதிய புதிய யுக்திகளை எல்லாம் கையாளுவதற்கான சில சிந்தனைகள் இன்றைய தினம் தோன்றும். அந்த சிந்தனைகளை எல்லாம் இன்றைய தினம் கையாண்டு உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யலாம். அந்த யுக்திகளை கையாளுவது அது ஒன்று. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, உங்களோட சர்வன்ட்ஸ், அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சலுகையோ அல்லது தானமோ வழங்கினீர்கள் அப்படின்னு சொன்னால், தானம் மீன்ஸ் ஏதேனும் ஒரு சலுகை, ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், இன்றைய தினம் மதிய உணவு நீங்கள் அளிக்கலாம். அதுபோல் உங்களிடம் வேலை செய்கின்ற சர்வன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் ஒன்று அவர்களுடைய மனம் குளிரும்படி செய்யலாம். அதுவும் சனியினை திருப்தி செய்து தொழில் வளர்ச்சி தானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு பரிகாரம். அதனை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களை வழிபடுவது இன்றைய தினம் மிக சிறப்பு. அதிலும் குறிப்பாக எல்லை காவல் தெய்வங்களினுடைய வழிபாட்டில் அந்த சிலைகளுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த சாமி சிலைகளுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எண்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயால் அந்த சிலையினை முழுக்க உடல் குளிர்விக்கப்படுகின்ற அந்த எண்ணெய் அபிஷேகத்தினை இன்றைய தினம் எடுத்து செய்வீர்கள் என்று சொன்னால் நல்ல தொழில் விருத்தி ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பினை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால் தொழில் ரீதியாக மேலுக்கு வரணும், தொழில் சரிவாக இருக்குது, தொழில் மந்தமாக இருக்குது, தொழிலே ஓட மாட்டேங்கின்றது, வியாபாரம் அப்படியே இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களாம் இன்றைய தினம் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாகவோ மேற்கொண்ட நான் சொல்லுகின்ற விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை செய்வதன் மூலமாகவோ உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு அற்புத நாளாக இந்த நாளினை மாற்றி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக 12 ராசிக்காரர்களும் இதை உணர்ந்து பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே. மேஷ ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சுப விரயங்கள்னு சொல்லியாச்சுங்க. அப்போ என்ன விரயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு பார்த்துக்கணும். அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, ஏதேனும் ஒரு பொருள் வாங்கிறது, இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கி போடுறது, பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை அப்படின்னு
ஏதேனும் ஒரு வகையில் பொருட்சேர்க்கையை ஏற்படுத்தும். அந்த பொருட்சேர்க்கைக்காக இன்றைய தினம் சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு. ஒரு சிலர்லாம் சொத்து பத்தெல்லாம் வாங்கிறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே பண்ணிடுவீங்க. இடத்த போய் பார்ப்பீங்க, சைட்டை பார்த்துட்டு ஓகே பண்ணுவீங்க, இந்த இடத்த வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னு. ஒரு சிலருக்கு வீடுகள் கட்டுவதற்கான எண்ணங்கள் மேலோங்கி அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம்னு பயணங்கள் மேற்கொள்ள முடிவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பயணங்கள், தொழில் வேலை ரீதியாக பயணங்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அப்போது பயணங்கள் மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் இன்றைய தினம் தாராளமாக திட்டமிட்டு வெளியே கிளம்புவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கின்ற ஒரு நாளாக இருப்பதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதே நேரத்தில் சுகாதிபதி 12இல் மறைவதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இந்த நாள் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அன்பு நண்பர்களே, பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய மனமாற்றம் ஏற்படும். எந்த விஷயத்தெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி ரைட்டுன்னு தோணும். இதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைய தினம் தப்புன்னு தோணும். உங்களுடைய மனதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நாள். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமையும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு இருக்கின்ற இடத்திலிருந்து மனை மாற்றங்கள் ஏற்படும். அப்படின்னா ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. அந்த பயணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வேலை, தொழில், வியாபாரம், சிறு குறு சில்லறை கடை வச்சுக்கிட்டு இருக்கேன், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொட்டி கடை வச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல மேன்மையான லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கையில் பணப்புழக்கம் சற்று கூடுதலாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு பிடித்த பொருட்களினுடைய சேர்க்கை பெறுகின்ற நாள். கையில் எதிலும் ஒரு மன திருப்தியான பலன், கையில் நல்ல காசு பார்க்கின்ற ஒரு நல்ல சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் கையில் சற்று வருமானம் அப்படி விளையாடுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களோட வேலை, தொழில், வியாபாரம்னு உங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ அதில் கான்சன்ட்ரேஷனை முழுமையாக வைக்கிறது மிக மிக சிறப்பு. தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகள் அடைகின்ற ஒரு நல்ல நாள். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அல்லது தொழில் ரீதியான சிறு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவிற்கு உழைப்பினை போடுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கையில் கிடச்சிரும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு உதாரணத்திற்கு கூலி தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக வேலை செய்வாங்க, ஒரு 2 நாளைக்கு சரியாக சம்பளம் தர மாட்டார் முதலாளி. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச உடனே கை மேலே காசு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள், வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிதுன ராசிக்காரர்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழில் வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, வெளியிடங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம்ப்பா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா, அதெல்லாம் மீறி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். வேலை இல்லாத நண்பர்கள் கூட இன்றைய தினம் வேலை வாய்ப்புகளை தேடுவதற்கு மிக சிறப்பான நாள். அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை அமைவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் நல்ல மேன்மைகளையும் பெயரையும் புகழையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைய தினம் அப்படி பூர்வீக ஊர் பக்கம் எட்டி பார்த்துடலாமே, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு பூர்வீக ஊர் பக்கம் படையெடுத்து வருகின்ற ஒரு நல்ல நாள்.
இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருகின்ற நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு டிராவல் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அமையப் போகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான ஒரு மிக சிறப்பான நாளாக விளங்குகின்றது. தாராளமாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபடுவது இன்றைய தினம் சகல விதங்களிலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக யாரேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் நீங்கள் தகப்பனாரினுடைய ஆதரவை தேடுவீர்கள். பெரிய பெரிய மனிதர்களை சென்று சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக கடக ராசிக்கு இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு வேலை, தொழில், வியாபார ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டம நாளாக விளங்குதுங்க. பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய காரியங்கள் எதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் வருகின்ற பொழுது என்ன ஒரு விஷயம்னா, 12ஆம் அதிபதி ஒரு விரயஸ்தானாதிபதி, ஒரு துர்ஸ்தானாதிபதி இன்னொரு துர்ஸ்தானத்தில் மறைவதன் மூலமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும். அப்போது இந்த மாதிரியான சந்திராஷ்டமங்கள் வருகின்ற பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் எதிலும் சற்று நிதானத்தை மேற்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய மனம் சற்று கலக்கமான நிலையில் இருக்கும். தெளிவான சிந்தனைகள் மேலோங்கி இருக்காது. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் பெரும்பாலும் தவறி விடுவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு என்பதனால் இன்றைய தினம் முடிந்தவரை முக்கிய செயல்கள், முக்கிய பேச்சுவார்த்தைகள், அது குடும்பம் சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், நீங்கள் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை எதிலேயுமே ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதை ஒத்தி வைப்பது மட்டுமே இன்றைய தினம் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வயதானவர்கள் கவனமாக இருக்கணும். நாள்பட்ட நோய்க்கெல்லாம் மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு அந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வது மிக நல்லது. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் பேச்சில், குறிப்பாக பேச்சிலும் வாக்கிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக இருப்பதனால் எந்த செலவு செஞ்சாலும் இது நமக்கு தேவையா வேணுமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசித்து அந்த செலவை செய்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்படி என்னங்க இந்த நாளில் விளங்குகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்து பருவ வயதில் இருக்கின்ற ஆண், பெண், கன்னியாராசி அன்பர்களுக்கு, கன்னி பருவமுடைய கன்னியாராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி. வரன் முடிவாவது, வது முடிவாவது, யாரை நாம் திருமணம் செய்ய போகின்றோம் என நிச்சயம் செய்யப்படுவது, இந்த மாதிரியாக உங்களுடைய திருமண படலம், வரன் தேடுகின்ற படலம் அடுத்த கட்ட நிலையை அடைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்குகின்ற நாள். வேலை, தொழில், வியாபார ரீதியாக நீங்கள் எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும் சரி, அந்த ஜீவன அமைப்புகளில் ஒருபடி நல்ல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் சம்பாதிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க, நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது சின்னதாக பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களினுடைய அன்பையும் பெருமிதத்தையும் பெறுகின்ற, பாராட்டுக்களையும் பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பொருளாதாரமும் கையில் பண வரமும் கணிசமாக இருக்கின்ற ஒரு சிறப்பான நாளாகவே கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற, பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்க வேலைங்க. அந்த வேலையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டால் போதுமானது. குடும்பம், மற்ற விஷயங்கள், ஊர் சுற்றுறது அதெல்லாம் இன்றைய தினம் 2ஆம் பட்சம். கர்மமே கண்ணாய் இருப்பது பல விதங்களிலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினம் வேலை, தொழில், வியாபாரம் எல்லாம் சிறப்பாக போகும். கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமை இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, தினம் வேலை செய்கின்ற நண்பர்கள், கூலிக்கு போகிறவங்க,
அன்றாடம் காட்சிகள் என்று சொல்லக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த தினம் தினம் வேலை செய்து தங்களுடைய ஜீவனத்தை ஓட்டி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்க வேலை தொழிலை பாராட்டி முதலாளிகள்லாம் சிறு சிறு சன்மானங்களை கொடுக்கின்ற நாள், வேலை ரீதியாக நல்ல பாராட்டுகள் பெறுகின்ற நாள். ஆகையினால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை சார்ந்த வெற்றிகளும் பாராட்டுகளும் மிக சிறப்பான முறையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். அதே நேரத்தில் வேலைன்னு ஓடி தேக ஆரோக்கியத்தை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். தேக ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அன்பு நண்பர்களே, ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானம் தனில் அமர பெற்றிருக்கின்றார். நல்ல பேரு புகழ் அந்தஸ்தனு சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பருவ வயது விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவரை பார்த்தவுடன் காதல் வயப்பட்ட அந்த பல்பெல்லாம் எரிகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு காதல் சொல்லலாமா வேண்டாமான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, தயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணி லவ் சக்ஸஸ் ஆயிரும். யாரோட ஜாதகத்தில் காதல் திருமணம் நடைபெற வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு இன்றைய தினம் காதலில் நல்ல மேன்மைகளும் காதலில் வெற்றியும் ஏற்படுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றம் மிக அற்புதமான அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் 4ஆம் பாவகத்தில் திக்பல வலுவுடன் இருக்கின்ற ஒரு நல்ல நாள். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்படுகின்ற பொருட்களினுடைய சேர்க்கையை நான் கூறுகின்றேன். பொருளாதாரம்ங்கிறத விட பொருள் ரீதியான சேர்க்கை. வீட்டில் தேவையான ஒரு வண்டி வாகனம் வாங்கி போடுறது, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி போடுறது, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்கள், ஒரு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அப்படின்னு வீட்டு வசதியை கூட்டுகின்ற பொருட்களை வாங்கி போடுறது, இல்லை ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு இடத்த வாங்கி போடுறதுக்காக இன்றைய தினம் அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை இடத்தையே வாங்குறது, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கை இதனை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆனால் நல்லா கவனம் வச்சுக்கோங்க நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வாங்குகின்ற பொருட்களினுடைய தரம் அந்த நீங்கள் கொடுக்கின்ற காசுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கை செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கடன் வாங்கி அந்த பொருட்சேர்க்கை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது கடன் வாங்கி அந்த செயல் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசிக்கணும். அந்த அளவுக்கு அந்த பொருள் அத்தியாவசியமான யோசித்து வாங்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்கு விளங்குகின்றது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடிவு பெறுகின்ற ஒரு அற்புத நாள். ஏற்கனவே வெளியூர், வெளிமாநில, வெளிநாடுன்னு வெளி இடங்களில், பூர்வீகத்தில் இல்லாமல் வெளி இடங்களில் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நட்பு வட்டாரங்களுக்கிடையே நல்ல மேன்மைகள் ஏற்படுகின்ற நாள். இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறு சிறு பயணங்கள், இடமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற நாளாக விளங்குகின்றது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். அதற்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை கிடைக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும், படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நண்பர்களுக்கும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகளை தேடினீர்கள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை, தொழில், வியாபார ரீதியாக சற்று முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது.
கையில் ஓரளவுக்கு நல்ல பண வரவு பணப்புழக்கம் இருக்கின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. எப்பப்பயோ லாக்கான பேமெண்ட்டெல்லாம் இன்றைய தினம் வந்துடும். வரவேண்டிய பணங்கள் வராமல் ரொம்ப நாளாக இழுக்கடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த பணங்கள் எல்லாம் இன்றைய தினம் வந்து சேர்ந்து விடுவதற்கான ஒரு நல்ல அமைப்பு இன்றைய தினம் உண்டு. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேச்சில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏதேனும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து கொடுக்கறது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் தொழில் ரீதியாக மேன்மையை கொடுக்கின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைகின்ற நாள். உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கும். உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் நல்ல மகிழ்ச்சி உறுகின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் ஒரு சிலருக்கு காதல் வெற்றிகள் ஏற்படுவதற்கான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பணம், தொழில், வியாபாரம் அதெல்லாம் 2வது பட்சம். உங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போன்ற ஒரு சுகமான வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.